இவ்ளோ நாளா நம்ம ஜானகி இருந்துட்டு ரொம்பவே சுயநலமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. அது எவ்ளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்டின்ற ஒரு விஷயத்த இப்போ புரிஞ்சுகிட்டது மட்டும் இல்லாம, ரேவதி ஆசைப்படுறது கரெக்ட்டான ஒரு விஷயம் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, பெத்துக்காமயே அதாவது 10 மாசம் சுமந்து பெக்காமயே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்கேன். ஆனா 10 மாசம் சுமந்து பெத்திருந்தாலுமே கூட, அவ இவ்ளோ நாளா கௌதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. அது வேற விஷயம். ஆனா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் மேல பாசம் வச்சுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட கடைசி ஆசை வந்து பார்த்தீங்கன்னா, நியாயமான ஒண்ணு தான். நீ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட உண்மைய சொல்ல வேணாம். நானே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். நீ சொன்ன அப்டின்னா, எதுக்காக உண்ம தெரிஞ்சுமே கூட, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீ சொல்லல அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு, உன் மேல வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுவான். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, நானே வந்து எல்லாத்தையுமே டீல் பண்ணிக்கிறேன். அப்டின்ற மாரி வந்து சொல்லி, கடைசில நம்ம ஜானகி இருந்துட்டு, கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே சொல்லப் போறாங்க. அதாவது கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி அம்மா இப்டி படுத்த படுக்கையா இருக்காங்களே, அவங்களுக்கு இப்டி பிளட் கேன்சர் வர்றது, எவ்ளோ பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா தவறான விஷயம். அப்டி இப்டின்ற மாரி வந்து நெனச்சு, அவங்கள காப்பாத்துறதுக்காக அவ்ளோ போராடுனாங்க. இப்போ தன்ன பெத்த தாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அவ்ளோ உயிருக்கு போராடிட்டு இருக்க போராடிட்டு இருக்கிறது அப்டின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து நம்ம கௌதம் கதறி அழுவாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, முன்னாடியே நம்ம ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதிய பத்தி சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன். இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சு, கௌதம் வந்துட்டு ரேவதிய போய் பார்த்திருப்பாங்க. ரேவதியோட ஆத்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா சாந்தி அடைஞ்சிருக்கும். அதாவது அவங்க சாக போறது உறுதியாகி போயிடுச்சு. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நம்ம ரேவதிய காப்பாத்தவே முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா சொல்லும்போது, ஜானகி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி ஆகுறது மட்டும் இல்லாம, "இலக்கியா என்னம்மா சொல்ற நீ? ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரேவதிக்கு பிளட் கேன்சரா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர அதிர்ச்சியோட வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு ஐயய்யோ! ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, இவ்ளோ காலமா அதாவது அவ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்றதையும் தாண்டி, கௌதமோட அதாவது கௌதம பெத்து இப்படி ஒரு தங்கமான புள்ளைய என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு போனவ. ஆனா, அவளுக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அத்த இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க என்ன தப்பா நெனச்சுக்க கூடாது. நான் கௌதம் கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி அதாவது ரேவதி அத்த தான் உண்மையிலேயே கௌதம பெத்தவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவருகிட்ட நான் சொல்லிடலான்னு இருக்கேன். ஏன்னா, ரேவதி அத்த வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாளா வந்து கௌதம் கூட வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு, ஆனா கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாகுற நிலைமையில இருக்காங்க. அவங்களோட கடைசி ஆசை வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு தான் தான் அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரணும். அதே மாதிரி நம்ம ரேவதியோட அதாவது நம்ம கௌதமோட மடியில தான் நம்ம ரேவதியோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா, போகணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களோட சத்தியத்தையும் மீறி, அதாவது உங்ககிட்ட நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். அப்படின்ற மாரி சொல்லும்போது தான், நம்ம ஜானகி இருந்துட்டு, "இல்ல இலக்கியா, நீ சொல்றது கரெக்ட்டா வராது. ஏன்னா, ஏற்கனவே பார்த்தியா இல்லையா? உனக்கு வந்து இப்பன்னா அ கௌதம் வந்து அதாவது கௌதம் வந்து என்னோட புள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தும், நீ சொல்லலன்னு சொல்லிட்டு உன் மேல எவ்ளோ கோவப்பட்டான். ஆனா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்ளோ பெரிய சண்டை நடக்கும் தெரியுமா? அதனால நானே உண்மைய சொல்லிடுறேன் அப்படின்ற மாரி உண்மையே சொல்லிடுறாங்க. நம்ம கௌதமும் இப்போ காதல் எழுதிட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.